இயற்கை நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் எதுன்னு அது பழங்கள் தான். ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான மேக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் பெரும்பான்மையை வந்து நம்ம பழங்கள் மூலியமாகவே கிடச்சிரும். ஆனால் நம்ம பழங்களை ஒழுங்காக சாப்பிட்றாதனாலையும் பழங்கள் சாப்பிட்றதுல நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்னால இந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காம போய் சில நேரங்களில் அது நமக்கு எதிராக கூட மாறிடுது. அதனால பழங்கள் சாப்பிட்றதுல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, ஒழுங்கான முறையில் எப்படி பழங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழங்கள் சாப்பிட்றதுல நம்ம செய்யக்கூடிய முதல் தப்பு என்னென்னா, பழத்தை தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது. ஆரஞ்சு, மாதுளம்பழம், பலாப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம தோல் நீக்கி தான் சாப்பிட்டாகணும். ஆனால் நிறைய பேர் ஆப்பிள், கிரேப்ஸ், பேரிக்காய் இந்த மாதிரி பழங்களுக்குள்ள தோல் நீக்கி சாப்பிட்றாங்க. தோல் அப்புறம் தோலை ஒட்டி உள்ள பகுதியில் தான் பழங்களுடைய நியூட்ரியன்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ நம்ம அந்த தோலை நீக்கிறோங்கிற பேரில் பழத்துடைய சத்துக்களில் முக்கால்வாசி வந்து நம்ம வெளியேற்றிடுறோம். ஸோ பழங்களுடைய சத்துக்கள் முழுசாக நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த பழங்களை தோலோடு சாப்பிட முடியுமோ அந்த பழங்களை தோலோடு சாப்பிடுங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, பழத்தை கட் பண்ணி சாப்பிட்றது. பழங்களை கட் பண்ணும்போது பழத்தில் உள்ள ஃபைபர்ஸையும் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். பழங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சுக்ரோஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டயட்ரி ஃபைபர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பழங்களை நம்ம கட் பண்ணுறது மூலியமாக இந்த ஃபைபர்ஸ் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுறோம். அதனால் இந்த ஃபைபர்ஸோட முழு சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காமையே போயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பழங்களை வந்து முழுசாக சாப்பிடுங்க, கடித்து சாப்பிடுங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அன்னாசி பழம், வாட்டர் மெலன் இந்த மாதிரி பழங்கள் வந்து பெருசாக இருக்குது, அதை கட் பண்ணி தான் சாப்பிட்ணும், வாஸ்தவம் தான். ஆனால் அதையும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய ஸ்லைஸ் ஆக்கி அந்த ஸ்லைஸ்களை கடித்து சாப்பிட்டா தான் அந்த பழத்தோட முழு சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மூணாவது, கட் பண்ண பழத்தை ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றது. பழத்துங்களை கட் பண்ணுறதே தப்பு. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு முதல் நாள் நைட்டே பழங்களை எல்லாம் கட் பண்ணி டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய ப்ரொடெக்ஷன் லேயரை நம்ம ப்ரீச் பண்ணிட்டோம்னா 20 நிமிஷத்துக்கு மேலே அதை நம்ம ஓப்பன் ஏரில் வச்சுக்கக்கூடாது. அதாவது அதோடைய தோலை நீக்கினாலும் சரி, அல்லது அதை கட் பண்ணி அதில் உள்ள பாகங்களை காற்றுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, அதிகபட்சம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த பழங்களை சாப்பிட்றது நல்லது. அதுக்கு மேலே போகும்போது பழங்களில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் வந்து கம்மியாகி காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் ப்ளஸ் காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட ரியாக்ட் ஆகி அந்த பழங்களில் வந்து நச்சுகள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எப்போவுமே பழங்களை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. கட் பண்ணிங்கன்னா அதை உடனே சாப்பிடுங்க. கூடுமான வரைக்கும் பழங்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வந்து பழங்களுடைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு முழுசாக வந்து சேரும். நாலாவது தப்பு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா பழம் சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 8 மணி நேரம் வரையும் கூட ஆகலாம். ஆனால் பழங்கள் வந்து சாப்பிட்ட உடனே ஜீரணமாயிரும். ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிட்டோன்னே என்ன ஆகும்னா, பழங்கள் முதல்ல ஜீரணமாகி அது பெருங்குடலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் மற்ற உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுனால அது வந்து பழங்கள் பெருங்குடலுக்கு போகிறத வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெருங்குடலுக்கு போகிறதுக்கு இது முயற்சி பண்ணும், ஆனால் மற்ற சாப்பாடு வந்து அது போக விடாது. அதனால் டைஜஷன் இம்பேலன்ஸ் ஆகி ப்ளோட்டிங், டைஜஷன் இஷ்யூஸ், அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் போன்ற நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. அதனால் பழம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பாட்டுக்கு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அதே மாதிரி பழம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்புறமா உங்களுடைய சாப்பாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அஞ்சாவது தப்பு, நம்ம பழத்தை பழமாக சாப்பிடாம ஜூஸ் போட்டு குடிக்கிறது. கிளினிக்கல் ஸ்டடீஸோட ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு பழத்தை முழுசாக சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ கலரி கிடைக்குதோ அதே பழத்தை நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கும்போது நமக்கு 4 மடங்கு அதிக கலரி கிடைக்குதான். காரணம் என்னென்னா, நம்ம பழத்தை கடித்து மென்று சாப்பிடும்போது அது நம்ம உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகி நல்லபடியாக நம்ம வயிற்றுக்குள்ளே கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி போகுது. அதே நம்ம ஜூஸாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரை நிமிஷத்தில் அதை குடிச்சிருவோம். ஸோ அதோட உமிழ்நீர் வந்து சரியான முறையில் மிக்ஸ் ஆகாது. ஸோ வயிறு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும். அப்படி இருக்கும்போது பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கலோரியோட வேல்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் பொதுவாகவே பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்காமல் ஹோல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. அல்லது உங்களுக்கு ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும், அல்லது வந்து வெயில் நேரமாக இருக்குது எனக்கு ஜூஸ் போட்டு குடிக்கணும் போல் ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பழத்தை வந்து ஜூஸ் போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் அந்த சக்கையோடு சேர்த்து குடிங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த டயட்ரி ஃபைபர்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே போகும். முழு பழங்களை சாப்பிடும்போது கிடைக்கிற அளவுக்கு பழங்கள் கிடைக்காட்டினாலும் ஓரளவுக்கு அந்த டயட்ரி ஃபைபர்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுனால அந்த டயட்ரி ஃபைபர்ஸே நம்ம சேர்த்து குடிக்கிறதுனால ஓரளவுக்கான பழங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஜூஸை வந்து தண்ணியாக இல்லாமல் அந்த சக்கையோடு சேர்த்து சாப்பிடும்போது ஓரளவுக்கு அதை மென்று சாப்பிடுவோம். அதனால் உமிழ்நீர் மிக்ஸ் ஆகி உள்ளே போகிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வராமல் அது சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த டிவியில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் மார்க்கெட்டிங் கிம்மிக்லையும் மயங்கி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியான பழங்களை சாப்பிட்றது தான். நம்ம ஊருக்கு நம்ம சீதோஷ்ண நிலைக்கு என்ன மாதிரி பழங்கள் விளையுதோ அதை சாப்பிட்றதா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். அதுக்காக வெளிநாட்டு பழங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, அது அந்த ஊர் மக்களுக்கு அது நன்மையை சேர்க்கும். ஆனால் நமக்கு வந்து எது நன்மை தரும் அப்படின்னா, நம்ம ஊரில் நம்ம சீசனில் லோக்கலில் எது விளையுதோ அந்த பழங்களை சாப்பிட்றதா நமக்கு பெட்டர். நம்ம ஊர் நெல்லிக்காயிலையும் கொய்யாப்பழத்துலையும் இல்லாத சத்துக்கெல்லாம் நமக்கு வந்து கிவிலையும் அவக்கடலையும் கரைச்சிட போகுது. அது மட்டும் இல்லாமல் பூமியோட இன்னொரு முளையில் விளையிற இந்த மாதிரி பழங்கள் நம்மளை ரீச் ஆகிறதுக்கு
பல வாரங்கள் பல மாதங்கள் வந்து கப்பலில் ட்ராவல் பண்ணி இங்கே வருது. அவ்வளோ நாள் அந்த பழங்கள் கெடாமல் இருக்கிறதுக்கு அதை அதிக முறையில் ப்ராசஸ் பண்ணி பல கெமிக்கல் அதில் ஆட் பண்ணி தான் அது கெடாமல் நம்ம கைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் அதுவே நம்ம ஊரில் நம்ம சீசனில் விளையிற பழங்களாக இருந்தால் தோட்டத்திலிருந்து மார்க்கெட் மூலியமாக நேரடியாக நம்ம கைக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதிக அளவுக்கு அந்த பழங்களை பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வெளிநாட்டு பழங்களை வாங்கி சாப்பிடும்போது நம்ம அதுக்கு வந்து சாதாரண ரேட்டை விட அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அதனால் பழையனடைறது யார் அப்படின்னா அதை கொண்டு வர இடைத்தரகர்களும் வெளிநாட்டு கம்பெனியும் தான். ஆனால் நம்ம லோக்கல் பழங்கள் வாங்கும்போது நம்ம ஊர் அக்கம் பக்கத்தில் உள்ள விவசாயிகள் வந்து முன்னேறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நம்ம நாட்டு பொருளாதாரம் முன்னேறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஏரியாவில் எந்தெந்த பழங்கள் விளையுதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் வந்து பல ஆஸ்பெக்டில் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த தப்பு நம்ம காமனாக பண்ணக்கூடியது என்னென்னா, பழத்தை பாலோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. நிறைய பேர் இப்போ ஹெல்த் கான்சியஸாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் டீ குடிக்கும்போது நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், வடை பஜ்ஜி மிச்சர் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அந்த நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றோம் பாருங்க, அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன்னா பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குன்னு சில ஃப்ரூட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு மாம்பழம், வாழைப்பழம். சில பேர் டீ காஃபி சாப்பிடும்போது ஆரஞ்சு மாதிரியான பழங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. எந்தெந்த பழங்கள் எல்லாம் வந்து புளிப்புச்சுவை இருக்கோ அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும். சிட்ரிக் ஆசிட் பாலோட மிக்ஸ் பண்ணும்போது பால் வந்து திரைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டீயை குடிச்சிட்டு அது கூட சேர்ந்து ஆரஞ்சு மாதிரியான பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து பாலை திரைய வச்சிடும். அப்படி திரையும் போது அதனால் அஜீரண கோளாறு, லூஸ் மோஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, நைட் நேரத்தில் ஃப்ரூட் சாப்பிட்றது. பொதுவாக நம்ம உடம்புக்கு ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சுறதுக்கான கெப்பாசிட்டி சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் தான். சூரிய ஒளி மறைஞ்சதுக்கப்புறம் இரவு நேரங்களில் பழங்களில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்பால் அப்சர்வ் பண்ண முடியாது. அதை விட ஆபத்தானது என்னென்னா, பழங்கள் பொதுவாகவே வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நைட் நேரத்தில் ஃப்ரூட் சாப்பிடும்போது இந்த பழங்களில் இருக்கிற சுகர் மூலியமாக நம்ம உடம்போட வெயிட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால நைட்டு பழங்கள் சாப்பிட்றத கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பழங்கள் சாப்பிட்றதுல நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக எந்தெந்த பழங்களை சாப்பிடணும், எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். பழங்களில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் பழங்கள் சாப்பிட்றதா நல்லது. அதனால ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல பழங்கள் சாப்பிட்றது பெட்டர். கூடுமான வரைக்கும் நண்பகலுக்கு முன்னாடி பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு அதிகப்படியாக கிடைக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சாப்பாட்டுக்கும் பழத்துக்கும் நடுவில் 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பழங்களை எப்படி சாப்பிடணும்? கூடுமான வரைக்கும் பழங்களை முழுசாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. ஜூஸ் போட்டு குடிக்காமல் முழு பழங்களாக சாப்பிடுங்க. அதுலேயும் வந்து கட் பண்ணி சாப்பிடாம கடிச்சு சாப்பிட்டோம்னா அதோடைய நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதோடைய டயட்ரி ஃபைபர்ஸும் சேர்ந்து நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பழத்தோட சத்துக்கள் வந்து நமக்கு சரியான முறையில் கிடைக்கும். அடுத்து எந்த பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் விளையக்கூடிய உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய எல்லா பழமுமே வந்து நமக்கு நல்லது தான். எப்படி சகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கோ, அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பழங்கள் வந்து சத்தானது அப்படின்னு ஒரு மாயை வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாயையை மூலதனமாக வச்சு இந்த பழங்களை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நிறையா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறத கிளினிக்கல் ஸ்டடிஸ் மூலியமாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெளிநாட்டு பழங்களை விட நம்ம ஊர் பழங்களில் தான் சத்துக்கள் வந்து அபரிவிதமாக இருக்குது அப்படின்னு நிரூபணமாக இருக்குது. அதனால கூடுமான வரைக்கும் அந்தந்த சீசனில் நம்ம ஊரில் லோக்கலாக விளையக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. அது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கே நன்மையாக அமையும். ஸோ இந்த வீடியோவில் சில பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.